மணக்க மணக்க ரசமும் காரசாரமான கோழி வறுவலும் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, சின்னதா ஒரு துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 4-5 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்ல காரமா இருக்கிறதுக்காக 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு குறைவான தீயிலையை வறுத்து விட்டுருங்க. அடுப்பு கண்டிப்பா குறைவான தீயில இருக்கணும், அப்பதான் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி பாதி அளவு வறுத்த பிறகு 1 டீஸ்பூன் கல்பாசி இருக்குல்ல, அதை உள்ள சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு குறைவான தீயிலையே லேசா வறுத்து விட்டுருங்க. லேசா கலர் மாதிரி நல்ல வாசமா இருக்கும் நீங்க வறுக்கும் போதே. அந்த மாதிரி வறுப்பட்டு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி எடுத்துருந்தேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் 10-15 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ் மசாலா ரொம்ப வாசமாக அவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப், நான் 1/2 கிலோ சிக்கன் துண்டுகளை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருந்தேன். அதில் இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பாதி எலுமிச்சம்பழத்துடைய சாறு சேர்த்துட்டு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எலுமிச்சம்பழ சாறு தயிர் கூட இந்த சிக்கன் துண்டுகள் நல்லா கலந்து ஊறி வரணும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கைகள் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இதோ இந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு டைம் இருந்ததா அப்படின்னா 2 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அல்லது டைம் இல்லை அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷமாவது அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ நான் 1 மணி நேரத்திற்கு பிறகு செய்ய ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நெய் நல்லா சூடாகி வந்த பிறகு 5-6 பூண்டு பற்களை லேசாக உரல்ல தட்டி எடுத்துருந்தேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்க்குறேன். கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நாம கலந்து வச்ச சிக்கன் துண்டுகள் இருக்குல்ல, அதை உள்ள சேர்த்துடலாம். அப்படியே அந்த தயிர் கூடவே எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. தனியாக தண்ணீர் எதுவும் சேர்க்க வேணாம், அந்த தயிரே போதும். பிறகு தண்ணீர் விட்டு நல்லா வேகும். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு மூடி வச்சு மிதமான தீயில நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. பாருங்க, நம்ம தண்ணீர் சேர்க்கவே இல்லை, ஆனாலும் இவ்வளோ தண்ணீர் விட்டு வெந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்குறேன், தண்ணீர் எல்லாம் வற்றி ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. அந்த நம்ம சேர்த்த நெய் லேசாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. தண்ணீர் எல்லாம் நல்லா வற்றி வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்த ஃப்ரெஷ் மசாலா இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்துருங்க. இந்த மசாலாவே அவ்வளோ வாசமாக இருக்குது, சான்ஸே இல்லை. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் வரைக்கும் தண்ணீர் சேர்க்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே சிக்கன் துண்டுகள் நல்லா வெந்திருக்கும், இருந்தாலும் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா கலக்கணும். ஸோ ஒரு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா நல்லா சிக்கன் கூட கோட் ஆகி வரணும். இப்போ பாருங்க, இதில் உள்ள தண்ணீரும் வற்றி அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். கீ ரோஸ்ட் அப்படிங்கும் போதே நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இந்த மாதிரி அந்த நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட். இப்போ கடைசியாக பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சான்ஸே இல்லை, நிறைய நெய் ஊற்றி ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி 2-15 பூண்டு பற்கள் தோல் உரிக்காம நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசா தட்டி எடுத்துக்கங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதுல 3 பச்சை மிளகாய் சேர்க்க போறேன். இதையும் நல்லா தட்டி எடுத்துருங்க. 2 நாட்டு தக்காளி கைகளாலேயே நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷேப்ல புளி எடுத்து நல்லா தண்ணியில ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடுறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா சீரகம் சேர்த்துடலாம். 3 கொத்து கருவேப்பிலை இலைகளை உள்ள சேர்த்துருங்க. கருவேப்பிலை இலைகள் லேசா பொரிஞ்சு வந்த பிறகு மிளகு சீரகம் அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே நாம உரல்ல தட்டி எடுத்த பூண்டு அண்ட் பச்சை மிளகாவையும் உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ இதில் நம்ம கைகளாலேயே நல்லா மேஷ் பண்ணி எடுத்த 2 பழுத்த தக்காளியை உள்ள சேர்த்துடலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து நல்லா வாசம் வரும் பொழுது நம்ம கரைச்சி எடுத்த புளி கரைச்சலை உள்ள சேர்த்துறேன். கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடுங்க. ரசம் ரொம்ப நேரம் கொதிச்சு வரக்கூடாது. ஒரு மாதிரி கடுத்த மாதிரி டேஸ்ட் மொத்தமாகவே சொதப்பிடும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. லேசாக நுரை மாதிரி கொதிச்சு வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். இல்லை அந்த மாதிரி வந்த பிறகு உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லி இலைகளை மேலே தூவி விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒரு பர்ஃபெக்டான கிராமத்து ஸ்டைல்ல கல்யாண ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மெத்தட்ல இந்த 2 ரெசிபியும் வீட்டில் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில மீட் பண்ணலாம். தேங்க்யூ.